ஹே கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து புக்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனால் போதுமா, நான் பாஸ் ஆகலாமா ப்ரோ அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து என்னோட ரிப்ளை வந்து இதுதான். இந்த வீடியோ கொஞ்சம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சில பேருக்கு ஆல்ரெடி இது தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க ஜஸ்ட் இக்னோர் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க ஜஸ்ட் வீடியோ ஃபுல்லாக வந்து எண்ட் வரைக்கும் பாருங்கள். அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஸ்கேனர் அப்படிங்கிற ஒன்று வந்து பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. நான் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். ஸ்கேனரை பொறுத்த மட்டும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல் விஷ். ஸ்கேனருங்கிறது என்னது? ஒரு புக் ஆர் ஒரு பிடிஎஃப். அதாவது ஓல்டு கொஷின் பேப்பர்ஸு, தென் அடிஷ்னல் நிறையா சம்ஸு எல்லாம் சேர்ந்து ஒரு 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 பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஒரு சோஷியல் மீடியாவில் எப்படி வந்து நமக்கு இங்கே போனால் இது கிடைக்குமோ, அதே மாதிரி வந்து இந்த ஸ்கேனர் சைடு போனால் நமக்கு வந்து நிறைய இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போது இருக்கக்கூடிய டைமில் வந்து நம்ம ஸ்கேனர்லாம் வந்து நம்ம போய் கரெக்டாக பார்த்துட்டு இருக்க முடியும். அப்புறம் இருக்கிற புக்கை பார்க்குறக்கே டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறையா பேரோட ஒரு இது. அப்போது ஸ்கேனர், அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பர்சனல் உங்களோட விஷ். நீங்கள் பண்ணணுன்னா நீங்கள் பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்கேனர் நான் பார்க்கலன்னா வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது. வேறு ஆப்ஷன் இருக்குது. ஸ்கேனர் வந்து பார்க்குற டைம் இல்லை, அவ்வளோ சம் பார்க்குறேன்னு என்ன இருக்குது, டைம் இல்லையே. அப்போ அதுக்கு வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் என்ன சொல்லுங்கள் அப்படின்னா, எக்ஸாம்லேயும் நல்ல மார்க் வேணும், எக்ஸாம்ஷன் மாதிரி எடுக்கணும், நல்லாவும் ஸ்கோர் பண்ணணும், புக்கை தாண்டி எக்ஸ்ட்ராவும் படிக்கணும் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? என்ன ஆப்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சிலபஸ் 2022 புக்கு தான் நம்ம வச்சு படிச்சுட்ருக்கோம். முன்னாடி வந்து சிலபஸ் 2016 இருந்துச்சு. என் மேலே ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி என் மேலே நீங்கள் ட்ரஸ்ட்டு இல்லைனாலும் பரவாயில்ல, நோ இஷ்யூ. இப்போ நான் ஒரு சில 3 அட்டெம்ப்ட் கொஷின் பேப்பர் ஒரு சில கொஷின் பேப்பர் சொல்கிறேன். இந்த கொஸ்டின் பேப்பரோட இருக்கக்கூடிய சம்ஸையும் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஜூன் அதுக்கு முன்னாடி நடந்த டிசம்பரோட எக்ஸாமையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இது வந்து சில பேர் வந்து அட எதுக்கு இதை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், மார்க் மை வேர்ட்ஸ். இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிலபஸ் 2016 ஓகேங்களா, டிசம்பர் 2019, டிசம்பர் 2018, ஜூன் 2019 ஓகேங்களா. அதாவது இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில இப்போது என்ன சொல்கிறது கொஷின் பேப்பர்ஸ், சிலபஸ் 2016 கொஷின் பேப்பர் எங்கே ப்ரோ கிடைக்கும் அப்படின்னா, நம்ம குரூப்லேயும் இருக்குது. நீங்கள் கூகுளே வந்து சிஎம்ஏ சஜஸ்டட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த சஜஸ்ட் ஆன்சர் வந்துடும். அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சிஎம்ஏ சஜஸ்டட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி போட்டாலே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து வருது. ஓகே, இஃப் இன்கேஸ் வந்து உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டேரெக்டாக வந்து நீங்கள் கூகுளே வந்து நீங்கள் சிஎம்ஏ சஜஸ்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நீங்கள் போடுங்க. ஸோ உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அதை வச்சு உங்களுக்கு என்ன இது வேணும், இப்போ டிசம்பர் 2019 வேணுமா, வித் கொஷின் வித் ஆன்சரோட இருக்கும். இல்லை நம்ம குரூப்பில் வந்து நமக்கு இருக்குது, வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 3 கொஷின் பேப்பர் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பர்ஸை ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா? ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறது வந்து உங்களுக்கு டைம் நிறையா இருந்துச்சுன்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டைமே இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் அதோட ஒரு ஃபார்மெட்டு, ஒரு ஃபார்முலா, அதை எப்படி ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க மட்டும் தயவு செஞ்சு பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துல ஸ்பெண்ட் பண்ணி 100 சம் பார்த்தேன், 100 சம் பார்த்தேன், 200 சம் பார்த்தேன், அதெல்லாம் வந்து வேண்டாம். பட் இந்த 3 கொஷின் பேப்பருக்கு கொஞ்சம் இப்போது இம்பார்ட்டன்ட் நீங்கள் கொடுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸை தாண்டி அடிஷ்னலாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த 3 கொஷின் பேப்பர் நீங்கள் பார்த்தே ஆகணும். நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் இருக்குது, கூகுள்லேயும் இருக்குது. ஓகேங்களா? ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சவங்க ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ண முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஜஸ்ட்டு வந்து அந்த கொஸ்டின் கீழே ஆன்சர் எப்படி ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட்டு ஒரு ஒரு பார்க்கையாச்சும் செய்யுங்க. பட் பார்க்காம போகாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த பார்த்துக்கிறது உங்களுக்கு வந்து நல்லது, ரொம்ப 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 உங்களுக்கு நல்லது. டெஃபினட்டாக நான் 2022 புக்ஸ் வச்சுருக்கேன் ப்ரோ, நீங்கள் சொல்கிறேன் நான் நம்ப மாட்டேன் ப்ரோ அப்படின்னா, நான் ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 3 கொஸ்டின் பேப்பரை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டு ரீசெண்டாக வந்து சிஎம்ஏல நடந்துச்சுல, லாஸ்ட் இப்போ ஜூனும் அதுக்கு முன்னாடி டிசம்பரும், அந்த கொஷின் பேப்பரையும் இந்த 3 கொஷின் பேப்பரையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். நான் சொன்னதுலேருந்து ஒரு சம் கூட வரலன்னா நீங்கள் தாராளமாக என் சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். ஓகே, தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா உள்ளே இருக்குது, அந்த தைரியத்தை தான் நான் சொல்கிறேன். 40 மார்க்ஸு, சம்டைம்ஸ் 20 மார்க்ஸு, சம்டைம்ஸ் 30 மார்க்ஸ் இப்படிலாம் கூட வந்து இருக்குது. ஸோ பார்க்குறது என்றைக்குமே நல்லது. ஓகே, புக்கை தாண்டி நீங்கள் வந்து கூகுள் சம்ஸ் இப்படிலாம் நீங்கள் போகாதீங்க. இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோடு சேர்த்து வேறு எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் 2023 நடந்த எக்ஸாம் கொஷின் பேப்பர் அஸ் பர் சிலபஸ் 2022 இல்லையா,
நடந்துச்சு இல்லையா, அது கூகுளில் இருக்குது. அது அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக இருந்தது ஜூன் 2024. அடிஷ்னலாக புக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிருங்க. படித்து முடிச்சுட்டு நவம்பர் 15க்கு மேலே நீங்கள் ரிவிஷன் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். பண்ணும்போது இந்த இதில் இருக்கக்கூடியதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? டெஃபினட்டாக இதை பார்க்கணும். ஒர்க் அவுட் பண்ண டைம் இல்லைனாலும் பரவாயில்லை, நோ இஷ்யூ. அட்லீஸ்ட் ஒரு சும்மா பார்த்தா கூட போதும். அதில் வந்து நமக்கு மார்க் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் நீங்கள் அதுவும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்ப்பா. சரிங்களா? அது போக ஒர்க்கு புக்குன்னு ஒன்று இருக்குது. ஓகே, அது நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. நான் உங்களுக்கு நீங்கள் வீடியோஸ்லாம் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நான் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து இப்போ நான் சொல்ல பிடிஎஃப் எல்லாத்தையும் வந்து மறுபடியும் நான் ரீஷேர் குரூப்பில் வந்து நான் ரீஷேர் பண்ணுறேன். ஒர்க் புக்குங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அடிஷ்னல் 1 வேர்ட்ஸ், அடிஷ்னல் சம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாமே மஸ்ட்டுங்கிறது கிடையாது. நீங்கள் கேட்ட கொஷின் அடிஷ்னலாக வேறு எங்கே பார்க்கணுமா அப்படின்னு கேட்டதுக்கு என்னோடய ரிப்ளை இது தான். பட் புக்கு மட்டும் நம்ம தெரிஞ்சால் பத்தாது. அதை மட்டும் நான் முன்னாடி சொல்லிடுறேன். சில இடத்துல வெறும் புக்கை மட்டும் நம்ம பார்த்துட்டு அவ்வளோதான் எக்ஸாம் போகிறோம்னா அது பத்தாது. அதுக்காகத்தான் நிறைய பேர் கூகுளு இந்த ஆத்தர் அந்த ஆத்தர்னு பார்ப்பாங்க. எல்லாராலையும் அதை ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ என்ன வழி? ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷனை பண்ணுங்கள். ஓகே, ஸ்கேனர்லாம் வந்து பார்க்காம இந்த ஆப்ஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு பெட்டர். இந்த ஆப்ஷன் சொல்லி பார்த்து நிறைய பேர் பாஸ் பண்ணவங்க இருக்காங்க. ஓகேங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது வந்து பெட்டர். இது படித்தா போதுமா, எக்ஸாம்ஷன் எடுத்துலாமாண்ணா? உங்கள் புக்கில் என்னன்னா என்ன அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு போகக்கூடாது. நான் ஸ்டடி பிளான் ஒன்று சொல்லியிருக்கேன்ல, இப்போது பாஸ் ஆனால் போதும்பா அப்படின்னு சில பேர் படிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட்டு வந்து புக்கை இது வரைக்கும் டச்சே பண்ணியிருக்க மாட்டாங்க. புக்கு புதுசாக இருக்கும். ஜஸ்ட் இந்த 3 அட்டம் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய சம்மை மட்டும் பார்த்துட்டு போவாங்க. என்ன யூஸே கிடையாது. நல்லா வச்சுக்கோங்க. என்ன யூஸ்? கான்செப்டே தெரியாமல் நீங்கள் வெறும் கொஷின் பேப்பர் சம் பார்த்தா என்ன உங்களுக்கு புரியும்? கான்செப்ட் நல்லா படித்ததுக்கப்புறம் தான் நான் இதை படிக்க சொன்னேன். இன்கேஸ் யாரும் வந்து இந்த 5 கொஷின் பேப்பர் மட்டும் படிச்சு நான் எக்ஸாம் போகலான்னா நம்ம +2 படிக்கலப்பா. +2 படிக்கலாம். நல்லா வச்சுக்கோங்க. கிடையாது. ஓகே, நான் எதுக்காக சொன்னேன்னா நம்ம நல்லா நாலேஜ் வைஸ் தெரிஞ்சுட்டு இதை பார்க்கும்போது நல்லா ஸ்கோரிங் இருக்குது. ஓகே, நீங்கள் ஜஸ்ட்டு வந்து புக்கை டச் பண்ணாமல் இதை மட்டும் படிச்சிங்கன்னா ஸ்கோரிங் இருக்காது. ஸ்கோரிங் அப்போ கிடையாது. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுங்கள், நல்லா வந்து உங்களால் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. 60 மார்க் எடுக்கணும்னு நினச்சா தான் அட்லீஸ்ட் 40 மார்க்காச்சும் வரும். நீங்கள் பாஸ் பண்ணால் போதும்னு நினச்சிங்கன்னா கிளியர் ஆகாமல் தான் போகும். அதனால் தயவு செஞ்சு யாருக்கு அந்த தாட் இருந்துச்சுன்னா அந்த தாட்லேருந்து வெளியே வாங்க. சரி, அப்போ அட்லீஸ்ட் 60 மார்க் எடுக்கணும்னா நான் அதுக்கு என்ன ப்ரோ பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன்ல ஸ்டடி பிளான், அந்த பிளானை வைஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? போதும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக நல்லா மார்க் வந்து நீங்கள் எடுத்துடலாம். ஓகே, தட்ஸ் ஆல். ஆனால் புக்கையே டச் பண்ணாமல் இந்த கொஷின் பேப்பரை மட்டும் படிக்கணுங்கிற தாட் வந்து தயவு செஞ்சு வேண்டாம். புக்கை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் பாருங்கள், செம்மையான மார்க் வந்து வாங்க முடியும். ஓகேங்களா? அவ்வளோதான். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய புக்ஸ் வாங்கி படிக்க முடியாமல் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவ்வளோ தூரம் அவ்வளோ எக்ஸ்ட்ரீம்லாம் தேவையில்லை. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். பார்க்கலாம்.